ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான மழைங்க. உங்கள் ஊரில் மழை பெஞ்சுதான்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் எதமான ஒரு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கிண்டு முட்டை தாங்க இப்போ செஞ்சிட்ருக்கேன். நல்லா சின்ன வெங்காயம்லாம் அரிஞ்சு போட்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். மழைக்கு எதமான ஒரு சாப்பாடாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதுதாங்க செஞ்சிட்ருக்கேன். இது வந்து நான் எதோட சேர்ந்து தொட்டுக்க சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அரைச்சிட்ட கத்திரிக்காய் குழம்புங்க. வேறு லெவலில் இருக்குங்களா. அப்படியே கறி குழம்பு மட்டன் குழம்பு வாசனையில் இருக்குங்க. நான் மட்டன் குழம்பு எப்படி வைப்போமோ அதே மாதிரி தாங்க வச்சுருக்கேன். சூப்பரான ஒரு கத்திரிக்காய் குழம்புங்க. சுவையோ சுவை, அவ்வளோ ஒரு சுவைங்க. இந்த கத்திரிக்காய் குழம்புக்கும் இந்த கிண்டு முட்டைக்கும் அவ்வளவு காம்பினேஷனுங்க. வேறு லெவலில் இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த குழம்பு வந்து நான் மதியானம் வச்சது இப்போ வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். என்னமோ தெரியலைங்க, மழை எங்கள் ஊரில் ஒரு வாரமாகவே பயங்கரமான கிளைமேட்டாக இருந்துச்சு. நானும் என்னடா இந்த கிளைமேட்டுக்கு நம்ம எப்படியாவது சாப்பிட்ணுமே அப்படின்னு பார்த்தா கடைக்கு போகவே முடியலைங்க. வீட்டில் பார்த்தா ஒரு 5 முட்டை இருந்துச்சுங்க. சரி, நம்ம இதையாவது வறுத்துடணும். அதுவும் இந்த கத்திரிக்காய் அரைச்சிட்ட கத்திரிக்காய் குழம்புக்கு வேறு லெவலில் இருக்குமே, நம்ம எப்படி சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லி உடனே கிண்டு முட்டையை செஞ்சிடலான்னு சொல்லி கிண்டிக்கிட்டே இருக்கேங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி முட்டை இருந்துச்சுன்னா மழை பெய்யும் போது வறுத்து நல்லா பருப்பு ரசம் வச்சு எதமாக சாப்பிட்டு பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இந்த கிண்டு முட்டை வந்து நல்ல வாசனையாக இருக்குது. மிளகுத்தூள் போட்டு செஞ்சு சாப்பிட்டா சும்மா ஏன் கேட்குறீங்க, சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இந்த முட்டை. அவிச்ச முட்டையை விட இந்த மாதிரி கிண்டு முட்டை வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் பச்சை மிளகா போட்டு மிளகுத்தூள் போட்டு நல்லா வறுத்து இந்த மாதிரி காம்பினேஷனோடு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு ரூபா கூட தாங்க சாப்பிடுவீங்க. சின்ன வெங்காயம் தான் முட்டைக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயமும் போடலாம். ஆனால் சின்ன வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு ரொம்பவே பொறுமை வேணுங்க. எனக்கு அந்த பொறுமையெல்லாம் கிடையாதுங்க. நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு இந்த வெங்காயம் உரிக்கிற வேலையெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா, முட்டை சாப்பிட்ணுன்னா நீங்கள் தான் உரிக்கணும்னு நான் சொல்லிட்டேங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் உட்காந்து 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரமாக பாவங்க குட்டி குட்டி வெங்காயமாக இருந்துச்சு உரித்து அரிஞ்சு கொடுத்துட்டாங்கங்க. அப்புறம் நீ பச்சை மிளகா அரிஞ்சா உனக்கு கையறியுமே, குர்ரி அதையும் நானே அரிஞ்சு தந்துடுறேன்னு அதையும்